ஜனாதிபதி அணிந்துள்ள காட்சட்டையை அவரது தலை வழியாக என்னால் கலட்ட முடியும். திருச்சேரியில் கழுசனே கழட்டுவார். நேருக்கு நேர பேச்சையல்ல, ஓட்டை உள்ளாடைகளுடன் திரிந்த என்பிபியினர் இப்போது எப்படி கோடீஸ்வரர் ஆனார்கள்? ராஜித சேனரத்ன காட்டம் அவருக்கு இருக்க பிரச்சனை. அப்ப இவர் பார்த்திருக்காரு தானே அர்த்தம். ஏன்னா இந்த சரித்த பேசிங் அறக்கட்டாவுடைய விவகாரம் பிரபலமான அரசியல் தலைகள் இருக்கிறதா இப்ப வெளியே வந்துருச்சு. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல உள்ளுக்கு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட போறாங்க. ஏன்னா ஷானி அம்பேசேகர் இதுல இறங்கியிருக்காரு விசாரணைக்கு. ஆலோக்காவுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட். அதுல பேஸ்புக்லயே 1.5 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் ஆலோக்காவை. அதெல்லாம் மதிக்கிறீங்க, ஏன் இப்ப இதுகளை மதிக்கிறீங்க? இல்ல முஸ்லீம் சமூகத்துல கடும் போக்காளர்கள் இல்ல, அவங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொன்ன இந்த வாயி முஸ்லிம் வியாபாரிகளை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். மக்களே, சிங்கள மக்களே, சிங்கள ஜனதாவணி விஷப்பூச்சி அது. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. இன்னைக்கு இலங்கையில பொசன் போயா தினம் ரொம்ப விசேஷமா இருக்கு. எல்லா இடமும் தன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொழும்புல என்னத்தான் போயானாலும் இந்த போயானோட கொஞ்சம் மழையா தான் இருக்கும். இப்ப இங்க மழை காலையில இருந்து கடும் காற்று தான் வீசிக்கிட்டு இருக்கு. நாங்க இருக்க இடமெல்லாம் இப்ப என்ன கதைனா, இன்னைக்கு நான் சோசியல் மீடியால கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன். பயமா இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. என்னன்னு எல்லாம் பொசுங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு ரோட்ல. பாக்கலையா நம்ம அலுவலகமே மாறி இருக்கிறோம். நீங்க செட்டப் பாத்துட்டீங்க. நல்ல செட்டப். மக்கள் புதுசா பாப்பாங்க பாருங்க. மக்களோட பிரச்சனை என்னன்னா, நான் வாங்கினா ஜூஸ் குடிச்சா டில்சானுக்கும் கொடுங்கன்றாங்க. நான் இப்படி பார்த்தனா டில்சானுக்கும் மாத்துக்கிட்டேன். டில்சானு நீ என்ன செய்யறது? நானும் இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல. இன்னைக்கு விடுமுறை நாள் நான் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து விடுமுறையில வெளியில வந்தாலும் டில்சான் நாட்டு நடப்போட இருக்கிறீங்க. அதுதானே முக்கியம். நாட்டு நடப்பும் நியூஸ் இன்சைட் எப்படி நான் கொடுத்துருவோம். நியூஸ் இன்சைட் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அது நைட்டுக்கு வரும். நாங்க எங்களோட செய்திகளுக்கு அப்பாலும் பயம் இல்ல. வேற முண்டைக்கு நேற்று வேற ஒன்றும் செய்யல. நேற்று பொசிங்க போயிட்டோம். என்னன்னா இப்போ அவ்வளவு வெயில். இன்னைக்கு நானா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரோட்ல ஒரு நேம் போர்டு பொசுங்கி கீழே அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கு உருகி. அங்க தார் ரோட்லாம் பொசுங்கி அப்படியே என்ன அமுங்கப்படுது, கரையுது. அப்புறம் அந்த காகிஸ் ஃபுட் அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்க அந்த கருத்தை அது வளைஞ்சி இப்படி என்ன எனக்கு தோணுச்சு. எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப? அதையும் சொல்லணும். பிரான்ஸ்ல 1000 பேர் இறந்திருக்காங்க இதுவரைக்கும். ஜெர்மனியில கலகந்தடுப்பு போலீசார் தண்ணீர் தாரகை அவங்க மக்களுக்காக தண்ணீர் அடிச்சு கொண்டிருக்காங்க வீதியில. அது ஆர்ப்பாட்டத்துக்கு இல்ல, அந்த சூடுனால. ஆர்ப்பாட்டத்துக்கு இல்ல, சூடுனால. அதோட டெல்சான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் கூட. கொழும்பு பகுதியில இருந்து ஒரு நியமனம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. கொழும்பு உயர் மறை மாவட்டத்தினுடைய துணை ஆயராகவும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாரகராகவும் இருந்த மதிப்புக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக இன்றைய தினம் வத்திக்கான் நேரம் 11 மணி அளவில் உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்கிறாங்க. His Holiness is appointed as your successor, His Excellency Most Reverend Monsignor Anton Pullanayam. Until now, the Auxiliary Bishop of Colombo, who will also continue to serve as Apostolic Administrator of Batticaloa until the appointment of a new bishop for that ecclesiastical jurisdiction. Further, the Supreme Pontiff has determined that Your Excellency shall remain Apostolic Administrator of the Diocese of Jaffna until Bishop Anton Ranjit Pullanayam canonically takes possession of the diocese. யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக இனி அவர்தான் தொடர்வார். அதே நேரம் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாரகராகவும் மதிப்புக்குரிய ஆயர் ஆண்டன் ரஞ்சித் அவர்கள் தான் தன்னுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பு மேற்கொள்வார் என்று சொல்லியும், விரைவில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கான ஒரு புதிய ஆயர் நியமிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வத்திக்கான் மேற்கொண்டிருக்கிறதாகவும், குறிப்பாக
இலங்கை ஆயர் மன்றத்தின் சார்பில் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாம். விரைவில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கான ஒரு ஆயர் நியமிக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆயர் தொடர்பான ஒரு தகவலா இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மட்டக்களப்பு மறை மாவட்டம் நீண்ட இப்ப இந்த மாற்றம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தானே, இல்லாட்டி கொழும்புல எதுவும் பெரிய மாற்றங்கள் நடந்துருச்சா இல்லையா, இல்ல என்ன? கொழும்பு மறை மாவட்டத்தில் இப்போது கருதினாளாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் விரைவில் அவர் ஓய்வுக்கு செல்ல இருக்கிற அவருடைய வயது முதிர்ச்சி காரணமாக கருதினால் ஒருவர் நியமிக்கப்படுவாரா தெரியாது என்று சொன்னால் அதற்குரிய அடிப்படையில யாரும் இலங்கையில் இருக்கிறதா தெரியப்படல. ஆனால் வெகு விரைவில் கொழும்பு மறை மாவட்டத்துக்கு ஒரு துணை ஆயர், ஒரு ஆயர் நியமனங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிந்த வரையில் இப்ப தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் இந்த பதவியிலே இருந்தார்னு சொன்னா உதயகம்மன் பிள்ளைகள்லாம் இன்னும் எரிச்சல் கூடிரும். ஏற்கனவே ஆயர் அவர்கள் வந்து இந்த ஈஸ்டர் அட்டாக் காரணம் காட்டி அவருடைய பதவியை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனாலதான் இவரும் இதுல ஒரு சூத்திரதாரி, இந்த ஈஸ்டர் அட்டாக் உடைய முதன்மை பயனாளியே கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர் தான் அப்படின்னு ஏற்கனவே ஒரு குற்றம் சுமத்தி இருந்தாரு. இந்த வாய் தான் கண்டதெல்லாம் பேசுமே, இந்த உதயகம்மன் பிள்ளோட வாய். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இன்னும் கொஞ்சம் நீடிக்க பார்த்தா இவ என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியாது. அதுலயும் கொஞ்சம் ஆயிரவர்கள் கவனமா இருக்கணும். வயத காரணம் வச்சு ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆயர்களுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வயது எல்லைக்கு பிறகு அவர்கள் அந்த ஓய்வுக்கு போறது. கருதினாள்கள் வந்து அவர்களோட வயது இல்லை என்றது பெரிய அளவுல இல்லை என்ற அறிவு கட்டின வகையில. ஆனா அதுல என்ன ஒரு சிரிப்பான விடயம் என்னன்னு சொன்னால், கருதினால் மல்கம் ரஞ்சித்துக்காக 4 முறை வத்திக்கானுக்கு பரிந்துரை செய்தவராம் உதயகம்மன்ல. அதை பார்த்திருப்போம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நியமன முறையில எந்த ஒரு அரசியல் தலையீடும் அல்லது எந்த ஒரு தனிநபர்கள தலையீடும் இல்லாமல் சுயாதீனமான நியமனங்கள்லாம் அங்க இடம்பெறது. டெல்சானுக்கு விருப்பம் அல்லது தமிழரசுக்கு விருப்பம்ன்றதுக்காக ஒரு நியமனம் இடம்பெறதும் இல்லை, விருப்பம் இல்லைன்றதுக்காக ஒரு நியமனத்தை தவிர்க்கிறதும் இல்லை. இது ரெண்டும் வந்து நடக்கிறது வந்து ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டோட நடக்கிறது. இதை வந்து உதயகம்மன் பிள்ளையா வழி நடத்தி இருந்தார். உண்மையில இது தொடர்புல அருட்தந்தை காமினி அவர்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யணும்னா கத்தோலிக்க திருச்சபையை களங்கப்படுத்தி இருக்கிறார் அவர். மற்றது அது மாதிரி கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த நியமனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு எந்த வகையிலையும் வர முடியாதுன்றது அவங்களோட நிலப்பாடு. நான் தேடி பார்த்த அளவில் அப்படித்தான் இருந்தது. சில கத்தோலிக்கர்கள் யாரும் இருந்தா சொல்லுங்க, டில்சான் சொல்லுங்க, அதுல ஏதாவது பிள்ளைகள் அல்லது சரிகள் இருந்தால் நான் தேடி பார்த்ததை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுதான் நிலப்பாடா இருக்குது. இப்போது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, மட்டக்களப்பு மறை மாவட்டத்துக்கு இப்போது புதிய நியமிக்கப்படுவார். கிட்டத்தட்ட அந்த பணிகளும் முடிந்து விட்டதாகத்தான் அறிய கிடைக்குது வத்திக்கான் தரப்புல. ஆனா வெகு விரைவில் அறிவிப்பு மட்டும்தான் பாக்கியா இருக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால் இந்த ஆயர்ன்றது வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்ல போனால் முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் பாண்டகையா இருக்கலாம், அவர பணியை யாரும் தவிர்த்து விட்டு போயிடாது. அது மாதிரி மட்டக்களப்பு திருவண்ணாமலை மறை மாவட்டத்துல முன்னாள் ஆயர் கின்சிலி சுவாம்புள்ள யுத்த கால பகுதியில கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆற்றின பணியா இருக்கலாம். அது போன்று யாழ் மறை மாவட்டத்துல ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகமா இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னர் இருந்த ஆயர்களா இருக்கலாம். இப்படி பலருடைய வாழ்க்கை வரலாறுன்றது ஒரு பெரும் அடையாளமா தான் இருந்திருக்கு. அந்த வகையில அவங்க வந்து திருச்சபை சார்ந்திருந்தாலும் மக்களுக்காகவும் ஒரு குரல் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. இது ஆயர்கள் தொடர்பான ஒரு தகவலா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி என்னென்ன நடக்க போகுது. என்ன பிரச்சனை டெல்சான் புதிய திருத்தந்தை நியமிக்கக்குள்ள யார் வருவாங்கன்ற ஒரு லிஸ்ட முதல் விட்டாங்க. இவங்க வருவாங்க, வந்தவரை பற்றி ஒரு தரம் சொல்லல. ஆனா அவர் திருத்தந்தையா வந்துட்டார். அதான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நடைமுறை. யாரையும் யாரும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் ஒரு அதிசயம் நடக்கிறதா அந்த இடமா இருக்குது. இது அந்த திருச்சபையில கட்டுப்பாடாகும். அல்லது இன்றைக்கு வரைக்கும் அரசியல் எல்லா இடமும் அரசியல் இருக்கு, இல்லைன்றதுக்கு இல்லை. ஆனா பெருமளவுல அரசியல் செய்ய முடியாது இருக்கக்கூடிய இடம் கத்தோலிக்க திருச்சபை. ரைட். அப்ப அந்த கத்தோலிக்க திருச்சபைன்ற நியூஸ் நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்ததை நாங்க வந்துருவோம். இன்னைக்கு புகன் போய தினம் ராஜபக்ச தன்சல் கொடுக்குறாரு. மத்தன்சல் பீதன்சல் இல்ல அதுதான் டெல்சன். எனக்கு என்னடா டெல்சன், இந்த இவரும் பி தன்சல் என்றுதான் இப்ப சஜித்தும் போனார். உங்களுக்கு வீடியோ அனுப்புனேன். அது என்னது என்ன விளக்கம்? பத்தன்சல் அப்படின்னா சோறு தன்சல் தான் அவங்க அப்படி சொல்ல வராங்க. அந்த 10 தமிழ்ல பாடத்துல போட்டா 10,000 பத், அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறதுக்கு பத் பிஏ ஆட் பண்ணிருக்காங்க. அது இதுல அது ஓகே. ஆனா எப்படியோ சோறு தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சோறு அன்னதானம் இல்ல. அப்பாச்சியோட கடைசி தன்சல் அது இல்ல டில்சான். நான் கேக்குறேன் மக்களுக்கு கொடுக்கறது, மக்களுக்கு கொடுக்கறது. நான் அப்பாச்சி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்பாச்சி
வாயில அடிச்சு கொள்றீங்க நீங்க. இல்ல அப்புறம் அப்பாச்சியில கிடைச்சா அது ஒரு வாய் தான் எடுக்கிறது. இல்ல இப்ப போற போக்க பார்த்தா டீல்ஸான் என்னடா எனக்கு என்னடா பிரச்சனை வந்து போற போக்க பார்த்தா அங்க 2 3 புது அந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் இருந்தது, அது மாதிரி 3 அமைச்சர்கள் இடங்கள்ல ஒரு இடத்தை சிறைச்சாலையா மாத்துறதுக்குரிய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கு. நடந்து கொண்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். அரசியல்வாதிகளை வைக்கக்கூடிய இந்த சில இந்த கேட்டகரி இருக்கு தானே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ், பொலிட்டீஷியனுக்குரிய ஒரு சிறைச்சாலையும் தயாரிக்கப்படுதா உலகத்தை. தயாரிக்கப்படும். தனியா இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிறைச்சாலை. ஏன்னா இப்ப முன்னுக்கு வந்து அடிக்கடி பல பேர் உள்ளுக்கு போறாங்க. அதோட இன்னொரு அப்டேட் தான்னா, இப்போ இந்த சரிதா பேசிங் அறக்காட்டாவுடைய விவகாரம், அந்த லஞ்சம் கொடுத்து அவரை சாமானிய கைதிக்கு மாத்துறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்ததுக்கு பின்னால பிரபலமான அரசியல் தலைகள் இருக்கிறதா இப்ப வெளியே வந்துடுச்சு. சோ முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் பல பேர் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல உள்ளுக்கு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட போறாங்க. ஏன்னா ஷானி அபேசேகர் இதுல இறங்கியிருக்காரு விசாரணைக்கு, அப்படி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட விசாரணைக்கு அமைய இனி எல்லாம் கையில விலக மாட்டிக்கிட்டு லைன்ல போதான் இருக்கு. என்ன யோசனை, எதை பத்தி யோசனை அது? இன்னும் என்னென்ன வருத்தங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணப்படலன்னு பார்த்தேன். அப்பனியா வந்துட்டு சுப்பனியா வந்துட்டு நீ கொப்பனியா தான் வரணும். இல்ல நம்ம இதுல கதைச்சிட்ட லேசன் இப்ப என்னென்ன வருத்தம் இனியும் வரலாம் எதிர்பார்க்கப்படுதுண்டு. இந்த இதுக்கு தனி என்ன சொல்றாங்க, இசப்பேனியாவோ என்ன பசப்பேனியான்னு சொல்லுவாங்க, மறதி வருத்தம், அந்த வருத்தம் வரலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு வருத்தம் வரலாம், மனநிலை பாதிக்கப்படுற வருத்தம் வரலாம். இல்ல எல்லாத்தையும் யாரை கண்டாலும் கடிக்கிறது, அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் கடிக்கிறது, கடிச்சு வச்சுட்டு ஓடிடுங்க. வெகு விரைவில் ஒரு சந்தோஷமான செய்தி எதிர்பார்க்கல. பல அதிரடியான சந்தோஷமான இந்த சந்தோஷம்னா மக்களே புரிஞ்சுக்காங்க. தயவு செய்து சும்மா இருக்கவங்களெல்லாம் கைது பண்ணி போட நாங்க சந்தோஷப்படுறது சரியில்லை, சரியா? அது தவறு. இது வந்து ஊழல் மோசடியை செஞ்சு இந்த நாட்டை வந்து அகல பாதாளத்துக்கு தள்ளுன இருக்காங்க தானே வெளியே. நீங்க அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. மஹிந்த ராஜபக்ச நாட்டை இப்போதைக்கு உங்களை நிர்வகிக்காட்டி என்னோட தாங்கன்னு அப்ப என்னடா தாங்கன்னு அவர் சொன்னாரு. ரைட்டா, அவர் சொல்லிட்டாரு. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு, நான் ஆட்சி இருக்கும் போது இது நடந்துச்சு, நான் ஆட்சியை மஹிந்த ராஜபக்சே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு விழாவாரியும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை தான் இன்னைக்கு ஃபுல்லா நான் நியூஸ் இன்சைட் தமிழ்ல அப்படி தொகுத்து வழங்கியிருக்கேன். 6 விடயங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. 6 விடயங்கள், 6 விடயத்திலையும் அப்பட்டமான அடேங்க அப்பா, உங்க அடி எங்க அடி இல்ல, சர்வதேச லெவல்ல அடின்னு அடிச்சிருக்காங்க இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள். அதெல்லாமே தொகுத்து இன்னைக்கு நியூஸ் இன்சைட்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் சில நாட்களில் அனுர ஹோஹோம் என்று இறங்கிவிட்டால் என்னை பத்தல சீலே என்று அழைக்க வேண்டாம். 29ஆம் ஆண்டே டிராக்டர் ஓடும் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். டிராக்டரை இன்னொரு நாள் இவர் டிராக்டரை தேடி போகணுமா இல்ல டிராக்டர் இவரை தேடி போகுமான்னு தெரியல. இவர் இப்ப பேசுறதெல்லாம் கொஞ்சம் வீம்பா தான் இருக்கு. சொல்றாரு என்னன்னா, இப்ப இதே மக்கள் இலங்கை மக்கள் கோட்டாபய ராஜபக்சே எப்படி விரட்டினாங்களோ துரத்துனாங்களோ அதே மாதிரி அனுரகோவம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சு அனுரவே விரட்டுறதுக்கு தயாராவாங்க, அதுக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு இவர் முன்கூட்டியே சொல்றாரு. ஏயா சீலே, ஓட்டு கேட்டு மக்களும் சப்போர்ட் பண்றல, தேவையில்லாத கதை. அந்த கதிர்காம பாத யாத்திரையில பலரின் உள்ளங்களை கவர்ந்திருக்கக்கூடிய, எனக்கு அது உண்மையில எங்கட வீட்டுல எல்லாம் நாய் வளர்த்தா வந்து ஒரு நாளும் நாய் என்று சொல்லி கூப்பிடுறேன். அவ்வளவு ஒரு நன்றி உள்ள மிருகம். நன்றி என்ன அப்படி நன்றி. இப்பவும் நான் இப்ப அந்த நாய் இறந்துட்டு நான் இங்க வந்த புதுசுல நான் அம்மாக்களோட கதைக்கும் போது அவுட் ஸ்பீக்கர்ல விட்டா உடனே வந்து குலைச்சி கொண்டு நிற்கும். அந்த அளவு நன்றியானது. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் என்று கதிர்காம பாத யாத்திரையில அவரை நான் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன். அவரை பார்ப்பேன், நான் இந்த பார்த்து கொண்டிருப்பேன். கல்முனை பகுதியில அண்டை அந்த நேற்று முன்தினம் போகும்போது ஒரு 21 வயது மதிக்கத்தக்க இளைஞர் வெட்டி உதைச்சிட்டார். அஸ்ரப் வைத்தியசாலைக்கு அருகால போக்குலாம் இது நடக்குது. அது உண்மையில அவர் உதைச்சது 100% பிள்ளை. மிருகங்கள் மீது இப்படியான வகையில யாரும் கையாளக்கூடாது. விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒதுங்கி போகலாம் அல்லது அதை மற்றவங்களை வச்சு துரத்தி விடலாம்.
அடிக்கிறது. அது ஒரு சிலதுகள் அந்த மண்டை கச்சால் இருக்கு தானே, மண்டை கச்சால், மண்டலே கச்சால், மண்டை கச்சால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸுகள் தான் இவனுங்க. ஆனா அதுல இன்னும் என்னன்னு சொன்னால், உடனே அந்த இடத்துல இருந்த ஏனைய சகோதரர்கள் அதை சுதாகரிச்சு கொண்டு அதை மன்னிப்பு கேட்க சொல்லி இது செய்து அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டது. அந்த கைது சுப்பிரமணியனுக்கு உடனே கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா இப்ப கொழும்புல இருந்து நிறைய பேர் இந்த வீடியோ, இது சுப்பிரமணியத்துடைய அந்த பாத யாத்திரை சம்பந்தமா அவதானிச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேர் என்ன இது என்ன செயற்பாடு, உடனடியா கைது செய்தோன்னு சோசியல் மீடியாவில் அந்த எதிர்ப்பு வலுவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அதிரடியா ஆக்ஷன் எடுத்து அவரை கைது பண்ணப்படுறாரு. அது நல்ல விஷயம், அதிரடியா அது நடந்தது. ஆனா பாருங்க, நான் யோசிச்சேன், இதே தான் உலக சமாதானத்துக்கான நடைபாதைன்னு ஆலோக்காவை கூப்பிட்டு வந்து நடக்க வச்சாங்க. ஆலோக்காவுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட். அதுல Facebookலயே 1.5 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் ஆலோக்காவை. அதெல்லாம் மதிக்கிறீங்க, ஏன் இப்ப இதுகளை மதிக்கிறீங்க? இல்ல, ஏன் உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய. அது அமெரிக்காவில இருந்து வரவழைக்கு கிட்டத்தட்ட சுப்பிரமணியனை பார்த்தேன் நான். பஜனை நடக்கக்குள்ள அமைதியா இருக்குது. அது மச்ச சாப்பாடே சாப்பிடலையா. அதை கூட்டிட்டு போனவங்க சொல்றாங்க, அந்த யாத்திரைகள் இருக்கக்கூடிய அந்த சாமி மாதிரி சொல்றாங்க, மச்சம் சாப்பிடல. அதுல அந்த செயற்பாடுகள் டோட்டலா வித்தியாசமா தான் இருக்கு பாக்குறது. எல்லாமே அந்த கோயிலுக்குள்ள போய் உறங்குது, அவங்களோடைய தொடர்ந்து பயணிக்குது. தங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு மாதிரி உணர்றாங்களாம். இவர் திருவண்ணாமலைக்கு வரக்குள்ள வருத்தப்பட்டுட்டு ஒரு இடத்துல வேற விட்டுட்டு வந்திருக்காங்க. பிறகு பார்த்தா திரும்ப நடக்க தொடங்கிட்டு சுப்பிரமணியம். அப்படி ஒரு நன்றி உள்ள யாரும் இந்த மிருகங்கள் மீது வதைகள் அல்லது மோசமான இப்ப என்ன சொல்ற பெத்த குழந்தை அடிக்கிறாங்க, வதைக்கிறாங்க, அதோட கூடக்குள்ள இந்த மிருகங்களையும் அவங்க வதைக்கிறது, அது அவங்களோட அப்படிதான் உளவியல் இருக்குது. அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு நம்புறேன். அது ஒரு சிறு ஒரு முருகலை நோக்கி நகர வழிகட்ட டைம்ல அதை சுதாரிச்சு கொண்டு மிகவும் அழகா கையாண்டிருந்தாங்க. போலீசாரும் அதை மிகவும் முறையான வகையில கையாண்டு முடிச்சிருந்தாங்க. டீல்ஸான் அதோட டீல்ஸான் கொஞ்சம் பிரச்சனை வந்து கிடக்குது. அதையும் ஒரு கால் பார்த்து எனக்கு தெரியாது டீல்ஸான் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு சொல்லி சீலையில சொல்லி 29 நான் தான் டிராக்டரோட வந்து சீலை சொல்லி இருக்குது. 29 என்னை ஜனாதிபதி என்ன டீல்ஸான் கூட போட் 29ஆம் ஆண்டு புள்ளடி போடுங்க ஐயா சொல்லிட்டார் சீலை. அடுத்தது டீல்ஸான் ஜனாதிபதி அணிந்துள்ள காட்சட்டையை அவரது தலை வழியாக என்னால் கலட்ட முடியும் திருச்சேரியில. அது என்ன விளக்கம்? அது அவர் இப்ப வெளியே போயிட்டு தான் கலைக்கிறாங்க. அந்த ஸ்பீச்ல என்னோட விஷயத்தையும் பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்துல பேசுறாரு, பேசும்போது நாங்க எதுவும் எதிர்த்து பேச மாட்டோம், ஏன்னா அதுதான் கலாச்சாரம். ஜனாதிபதி ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது நாங்க அதை எதிர்த்து பேசக்கூடாது, அதுதான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற மக்கள் நான் அப்படிதான். ஆனா வெளியில வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன், மக்கள் மத்தியில போயிட்டு பேசும்போது நான் அவரை விமர்சித்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வந்து அவர் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. கழுசனையே கழட்டுவாராம். இது 1000 ஓவரா இல்ல? ஓவர் தான், நேருக்கு நேரு பேச இல்ல, அங்க போயிட்டா பேசணும் அந்த ஸ்டேஜ்ல ஏறி. வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபென்ன பதவி நீக்கினது தொடர்புல இன்றைக்கு அவருக்கு ஆதரவா ஒரு பேரணி நடக்குது. அதுல ரிஷாட் பதியுதீன், சத்தியலிங்கம் போன்றவர்கள் நிற்கிறாங்க. ஆனா முறையான விசாரணை மூலம் ஊழல் நிரூபிக்கப்பட்டதாலேயே வவுனியா மாநகர சபை முதல்வர் ஆளுநரால் நீக்கம் செய்யப்பட்டார் என்று காதர் மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றார். அவர் சொல்றார் இவர் ஊழல் செய்து. ஆனா போராட்டம் நடக்குது வந்து அவர் நியமனத்தை இப்படி இது செய்து ஆளுநர் செய்தது தவறு. ஆனால் அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னா இதுல ஒரு குழப்பம் என்றால் இவங்க சொல்றாங்க எதிரா, அவங்க சொல்றாங்க ஆதரவா. என்ன நிலப்பாடு நம்மளால முழுமையா அறிய முடியாம இருக்குது. ஆனா இந்த இடத்துல ராஜித சேனரத்ன ஒன்னு சொல்லியிருக்காரு, அதையும் பாத்துறோம் நாங்க கட்டாயம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஓட்டை உள்ளாடைகளுடன் திரிந்த என்பிபியினர் இப்போது எப்படி கோடீஸ்வரர் ஆனார்கள், ராஜித சேனரத்ன காட்டம் அவருக்கு இருக்க பிரச்சனை. அப்ப இவர் வந்து பார்த்திருக்காரு தானே அர்த்தம். ஏன்னா யாரு எப்படியான ஓட்டை உள்ளாடைகளை போட்டு போனாங்கன்னு ராஜித சேனரத்னவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. இவர் எல்லா விஷயத்தையும் நல்லா அவதானிச்சு பார்த்திருக்காரு. பார்த்தவர் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காருன்னா இப்ப கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. இப்ப இவங்களுடைய ஓட்டை உள்ளாடைகள்லாம் இல்ல, எல்லாம் புதுசு பிராண்ட் நியூவா போட்டு போறாங்கன்னு ராஜித சேனரத்னவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அத்தப்ப இந்த விஷயத்த சொல்றாரு. ஆளுக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு எல்லாம் இருக்கு. எப்ப மாத்த, அதாவது பின்னையில விடுவிச்சிருக்காங்க இவர், அவ்வளவுதான். இனவாதம் விதைக்கப்பட்ட யுகம் முடிந்து விட்டது, எல்லா இனங்களும் ஒன்றிணைய வேண்டும். அத இவர் எங்களோட வெளிவார அமைச்சர் விஜித கேரத் மிக அழகா தமிழ்ல சொல்றார். இனவாதம் ஒழிக்கப்பட்டது, இனவாதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டது என்று கொண்டாடினவர் மஹிந்த. இவர் சொல்றார் இனவாதம் ஒழிக்கப்பட்டது. சூழ்நிலை பாருங்க இப்படி மாறி இருக்கு. நாங்கள் இதே பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மதபேதம் இல்லை, சாதபேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை. எனவே අපි ඔක්කොම
ඒකට ඉන්න ඕනේ. ஆனா இப்ப அதே மாதிரி தான் ராஜித சேனரத்ன மாதிரி இன்னொருத்தர் இந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள்ல அந்த லிஸ்ட்ல டாப் லெவல்ல இருக்க இன்னொருத்தர் கதைச்சிருக்காரு. என்ன சொன்னா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொல்லியிருக்காரு, மஹிந்த அபிவிருத்தி செய்த இந்த நாடு தற்போது நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருகிறது, அழிந்து வருகிறது. மஹிந்த ராஜபக்ச டெவலப் பண்ண கண்ட்ரியா, டெவலப் ஆகி தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு அப்படி காசு பணத்தை வைக்க இல்லாம அடிக்க இல்லாம இடம் இல்லாம நாங்க அடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவரு கேஸ் சிலிண்டர் டெவலப்மெண்ட் கொரோனாவுக்குள்ள கேஸ் சிலிண்டர் வாங்கி அடுக்குனவர் ஞாபகம் இருக்கா? அடுக்கிறவர் ஆபாபாபா ஹோட்டலுக்கு இருந்து எல்லாத்துக்கும் அடுக்கியிருக்காரு அவர். அடுக்கல தான் அன்னைக்கு நோடுகள தலைமையில போலீஸ் குழு வந்து அவரோட ஹோட்டலை ரைட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. டெல்சான் இவர் யாரு ஞானசார சாது வந்து இதோ கதைக்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, பாத்துறீங்களா? இது அதை என்ன சொல்றாருன்னா, இது வந்து 2 வீடியோ இருக்கு. அண்மையில வந்து சுரேஷ் அலைக்கு ஆதரவாக, சுரேஷ் அலை ஒரு முஸ்லிம், அந்த முஸ்லிம் நபருக்கு நாங்க ஆதரவா இருக்கும், அதே மாதிரி தான் முஸ்லிம் சமூகத்துல கடும் போக்காளர்கள் இல்ல, அவங்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொன்ன இந்த வாயி ஒரு 10 வருஷத்துக்கு முத அழுத்கம கலவரத்தின் போது அங்க ஸ்டேஜ் போட்டு சொன்னாங்க, என்ன முஸ்லிம் வியாபாரிகளை நாங்கள் நிராகரிக்க வேண்டும், மக்களே சிங்கள மக்களே சிங்கள ஜனதாவணி முடிஞ்சா எழுப்பி போயிட்டு நடந்து போயிட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிட்டு இருங்க, இந்த பிசினஸ்களை நடத்த விடாதீங்க அப்படின்னு சொன்ன வாய் அது. விஷப்பூச்சி அது. சாது சாது அப்படி கதைக்க கூடாது, சாதமா கதைங்க. 9 மாசம் உள்ளுக்கு போக தயாராகணும். அதே நான் கூட்டி போய் வந்தவங்க அவரை எங்க போன கிழமை கூட்டிட்டு போய் வந்தாங்களே 4 வக்கீல் அவரை நீதிபதிட்டு திரும்ப மேன்முறையீடு செஞ்சிருக்காரு. அதையும் அந்த அந்த முடிவையும் தீர்மானத்தையும் திரும்ப மேன்முறையீடு போட்டிருக்காரு. பாத்துங்க, சட்டத்துல இடம் இருக்கு, அதனால அவர் போட்டிருக்காரு. இப்ப நாமல் ராஜபக்ச சொல்றாரு, இந்த அரசாங்கம் வந்து 2 வருஷம் ஆகுது, 2 வருஷத்துல செஞ்ச எதுவுமே இல்ல, 2 வருஷத்துல இவங்க செஞ்ச எந்த வேலையுமே இல்ல, ஆனா இவங்களோட கதைகள்லாம் எப்படி இன்னும் 20-30 வருஷத்துக்கு இந்த ஆட்சி மாறாது, இவங்களுக்கு அதான் நினைப்பு, ஆனா 2 வருஷத்துல செஞ்ச ஒரு வேலை இல்லை அப்படின்னு நாமல் ராஜபக்ச இந்த அரசாங்கத்தை வந்து சொல்றாரு. இந்த அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதோட டெல்சான் இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல அதிக அளவான திருட்டுக்கள் நடந்து கொண்டிருக்குது. முந்த நாள் பார்த்திருப்போம், முந்த நாள் ஒரு 2 நாளுக்கு முதல் பிரான்ஸ்ல வந்து ஒரு தமிழாளோரால் வீதியில நடந்து போகும்போது அவரோட களத்துல இருந்து தங்க மாலையை வந்து அறுத்து கொண்டு வர்றதுக்கு 3-4 பேர் அவரை அடிச்சு கீழே போட்டுட்டு பப்ளிக் அறுத்துட்டு போறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அது மாதிரி ஜெர்மனியில நடந்திருக்குது. ஜெர்மனியில வந்து களவுகள் ஒரு சில இடங்கள்ல, சுவிட்சர்லாந்துல வந்து வீதியால போக்குள்ள திடீரென்று உங்களை நிறுத்தி நீங்க நடந்து போனா உங்கள்கிட்ட வந்து விலாசம் எங்க இருக்குன்னு கேட்கறது. 2 மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண்ட ஒரு 5 பவுன் மதிக்கத்தக்க தங்க மாலை அறுத்தவங்க கடந்த வாரம் ஒரு ஆண்ட ஒரு 3 பவுன் மதிக்கத்தக்க தங்க மாலை அறுத்திருக்கிறாங்க. அவங்க நிப்பாட்டி என்ன கேட்கிறேன்னா, இந்த விலாசத்துக்கு எப்படி போறது, இதுல போறண்டா என்ன செய்யணும், ஹெல்ப், நீங்க குனியக்குள்ள உங்களோட கழுத்துல இருக்கிற மாலையா இருக்கிறது. மிக அவதானமா இருங்க, புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தங்க நகைகளை போட்டு போறது வந்து உங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னால் அது வந்து சிலவள உங்களோட உயிருக்கும் அச்சுறுத்தலா இருந்துடலாம். சிலவள அவங்கள அந்த கார்கள்ல இழுத்துட்டு போக்குள்ள நீங்க கீழே விழுந்தா இது நடந்துடும். அடுத்த வந்து ஒரு தமிழ் கடைக்குள்ள கடந்த வாரம் 3 பேர் போயிருக்கிறாங்க, காசு மாத்தண்டு போய் 50 யூரோவை கொடுத்துட்டு, அந்த 50 யூரோவை கொடுத்துட்டு எங்களுக்கு சுவிஸ் பிராங்க் 10-20 எல்லாம் வேணும்னுட்டு 50 யூரோவை மாயிட்டு அவங்கள்ட்ட அந்த காசையும் அடிச்சிட்டு போயிட்டாங்க. மற்றது இப்போ கோயில் திருவிழாக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகள் அதிக அளவுல இருக்கிறதால மிக அவதானமா இருங்க. உங்களோட வெளிநாடுகள்ல வெள்ளக்காரன் பல தங்க நகைகள் போடுறானோ இல்லையோ, நம்ம தமிழ் ஜனம் நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு தான் ரோடு பூரா போறீங்க வாரீங்க. இங்க மாதிரி அங்கெல்லாம் இருக்காங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா வெள்ளக்காரன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் நகையெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு பெருசா போறது நாங்க எங்கேயும் பார்த்தது கிடையாது. அதனால இல்ல, நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கங்க, இதுக்கு இருக்கட்டும், ரொம்ப பாதுகாப்பு முக்கியம் தானே. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு செயினை பிடிச்சி இழுத்தா அது சும்மா டைட் ஆயிடுச்சுன்னா கழுத்துக்கு என்ன ஆகுறது, உயிரே பிரச்சனை ஆகிருவாங்க. அதனால அதோட இடங்கள்ல கடந்த அந்நியர் தினத்துல மதர்ஸ் டேயில வந்து ஒரு அம்மா அவரோட தன்னுடைய கணவனோட வீதியில இருந்திருக்கிறா, அவர் அங்கே ஒரு பக்கத்துல ஒரு 2 நிமிஷம் கடை போயிருக்கிறார். 2 பேர் வந்து உங்களை பார்க்க எனக்கு அம்மா மாதிரி இருக்குன்னு என்ன சொல்ற போலி நகையொண்ட போட்டுட்டு அவட கழுத்துல இருந்த நகையை கட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது அவருக்கு தெரியாது. எப்படியாப்பட்ட வேலைப்பாடு அது.
மிக மிக கவனமா இருங்க. என்னடா இந்த நிகழ்ச்சியில சரி கரவாசு புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறீங்க, இந்த கோயில் திருவிழாக்கள் அல்லது பொது நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளக்குள்ள உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு நகைகளை போட்டுட்டு உங்களோட குழந்தைகள் நீங்கள் மண்டபங்கள்ல திருமணமோ அல்லது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இருக்கும்போது அதுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து அந்த சின்ன பாக்குகள்ல விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களோட யார் கதைக்கிறாங்கன்னு தெரியாது. குழந்தைகளுக்கு குறிப்பா அறிவுறுத்துங்க. யாரும் என்ன பொருளை தந்தாலும் வாங்க வேணாம்னு சொல்லுங்க. என்ன நல்ல பொருள் இருந்தாலும் வேணாம்னு சொல்லுங்க. உங்களோட கலைச்சித்தான் அதை வாங்க சொல்லுங்க. குழந்தைகள் விடயத்திலே மிக அவதானமா இருங்க. ஏன்னா நாங்கள் எங்களோட மகிழ்ச்சியான சரணங்கள்ல கூடுதலா நிகழ்வுகளுக்கு போகும்போது தங்க நகை அணிந்து போறது அதுக்குரிய பாதுகாப்பையும் உத்தரவாதப்படுத்திக் கொள்ளுங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா இது எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. பல சம்பவங்கள் சுவிட்சர்லாந்துல நடந்திருக்கு, ஜெர்மன்ல நடந்திருக்கு, பிரான்ஸ்ல நடந்திருக்குது. இப்போது வீடுகள் நீங்க இல்லாத நேரங்கள்ல கூட உங்களோட வீட்டுக்குள்ள நுழைகிற ஒரு போக்கு இருக்குது. அந்த பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க முறையான வகையில். இது ஒரு தகவலுக்காக மட்டும். என்றால் நீங்கள் பலர் எங்களுடைய அன்புக்குரிய சொல்ல வேண்டிய கடமை, அவதானித்து நடக்க வேண்டியது உங்க கடமை, உங்க கையில தான் இருக்கு. ரைட். வஜிர அபேவர்த்தன இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எமது நாட்டை ஆசியாவில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற்ற வேண்டுமாகின் அனைத்து கட்சிகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டுமா? இப்ப இத்தனை நாள் இந்த வஜிர அபேவர்த்தன வாயில வந்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாத்திரம்தான் இந்த நாட்டை செய்யலாம் அப்படின்னு. டெல்சான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நாங்க இதுல கணக்கு சொல்றோம், இப்ப இவங்க ஒண்ணு கேக்குறாங்கல்ல, மட்டக்களப்புல இருந்து ஒரு மண் ஏத்தி வித்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. வஜிர மட்டக்களப்புல இருந்து மண் ஏத்தினவர், அதுல ஒரு டிஎஸ் தொடர்பா இருந்தவர். அந்த டிஎஸ் பிறகு சில பல குற்றங்களோட தொடர்போட ஒரு மரக்கடத்துல எல்லாம் ஃபேமஸ் ஆனவர் மட்டக்களப்புல, அந்த டிஎஸ் பிரதேச செயலாளர். அதுக்கப்புறம் அவரை வந்து சில குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவரை ஃபுல்ல போட்டு இப்ப மாகாண சபையில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாராம். அவருக்கும் பஜிரவுக்கும் ஏதோ ஒரு தொடரும். பஜிர மட்டக்களப்புல இருந்து மண்ணேத்தி வித்த பிரச்சனை ஒன்று இருக்குது. சாணி அபேசேகர மேத்துமா, அடுத்தது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு, அடுத்தது இந்த ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பணிப்பாளர் தட்டி பாருங்க. மட்டக்களப்புல இருந்து ஒரு பெரிய மண் மாஃபியா கொழும்புக்கு ஏத்துப்பட்டது. அதுல பெரிய ஒரு ஊழல் ஒன்று நடந்தது. நீங்க இப்படி சொல்றீங்க, ரைட்? நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம சாமர சம்பத் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? விஜயதாசவின் மகன் விளக்கமறையில் வைக்கப்பட்டதால், அதே மாதிரி இந்த எஸ்ஜேபியில் இருக்க இளைஞர் யாரு கலைஞர்னு சொன்னாங்களே கொஞ்ச நாளா, அவர் தாண்டா கலைஞர் சரித் அபேசிங்க 2 பேரும் அறக்கட்டா விட்டு வைஃபு கிட்ட போயிட்டு 50 கோடி டீலிங் பேசிட்டு 12 கோடியை வாங்கிட்டு வந்து இப்ப மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப மாட்டிக்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா சாமர சம்பத் சொல்றாரு, இவங்க 2 பேரையும் கைது பண்ணதால வெளிமடை விவசாயிக்கு என்ன கிடைத்தது? விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னு அவர் ரொம்ப கெஸ்டோலா. இவங்களாம் அரெஸ்ட் பண்றது வேலை இல்லையா, இவங்களெல்லாம் விட்டுறணுமா, விவசாயிகளோட பிரச்சனையை தீர்க்கணுமா, அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணி வேலை இல்லைன்னு சாமரசம்பத் சொல்ல வராரு. சாமரசம்பத் டில்சான் என்ன எழுதி கொடுத்தாலும் வாசிப்பாராம். அது மாதிரி மட்டக்களப்பு எம்பி ஒரு ஆள் என்ன செய்யறன்னு சொன்னால், ஸ்ரீதரனை பழி வாங்குறேன்னு அவர்கிட்ட எழுதி கொடுக்குறான். அவர் தயாசிரி அவங்கள்ட்ட எழுதி கொடுத்தா அவங்களை அடிச்சு தள்ளுவாங்களா சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி. அவங்களுக்கு சன்மானம் அங்க இருக்கிற இதுகள்ல பலமான ஹோட்டல்கள்ல அழைச்சி அன்பளிப்புகள் அதுகள் இதுகள் கொடுக்கறதா. அது மாதிரி அவர் இப்ப ஒரு புதுசா ஒரு ஆலையும் பயன்படுத்துறாராம், சுயேட்சை குழு ஆலையும். அப்படியோ? ரைட் ரைட். அவரு இப்ப மட்டக்களப்புல இருக்கிறவருக்கு வேலை வந்து மாமா வேலை பாக்குறாராம் வேலையா. நாங்க சொல்லல, ஏன்னா மக்கள் தெரிவுக்கு விடுறோம். பொதுமக்கள் உங்களுடைய தெரிவு, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க. அதோட அந்த இன்னொரு அதிரடி செய்தியை சொல்லிடுவோம். முன்னாள் அமைச்சர்களின் மகன்கள் 10 பேர் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் சிஐடியும் அதிரடி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. இல்ல, இது வந்து அரசியல் பழிவாங்கலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது. அமைச்சர்மார் மகன் எவ்வளவு பொறுமையா படிச்சு எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வராங்க. அவருடைய தனி உழைப்பிலே உயர்ந்து கார் எல்லாம் வாங்கி 19 வயதுல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவர். அது சம்பந்தம் நீங்க என்ன செய்ய போறீங்க? விசாரணை செய்ய போறீங்களா? எங்களுக்கு 19 வயதுல டில்சான் 19 வயசுல 10 ரூபா கிழங்குடி சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லாம அம்மா 10 ரூபா தரீங்களா, அப்பா 5 ரூபா தரீங்களா? ஐயோ கடவுள். எங்க அப்பா கிட்ட கேட்டு தராதனால நான் மேசருக்கு 5 ரூபாய் எடுத்துட்டேன். 5 ரூபா எடுத்ததுக்கு எங்க அப்பா கட்டி வச்சு அடிச்சாரு. 5 ரூபா எடுத்ததுக்கு 5 ரூபா நீ சொல்லாம எடுத்திருக்க. அப்படி நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்களோட அப்பா எல்லாம் கடவுள், இவன் அப்பா எல்லாம் கர்மாந்திரன். இந்த ரெயின் பிரச்சனை என்ன மாதிரி அதிகாரிகளை நாங்க சொன்ன அந்த 1 ரூபா கதையை நானும் அதுல 1 ரூபா கொடுத்த நான்
கொடுத்து இட்டாச்சு தெரியல. இந்த வகுப்பு நண்பர் நண்பியெல்லாம் சேர்ந்து 32 ரூபா கொடுத்தனாங்க. நல்ல சலகப்புறமா ஒருக்கா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அது சரியா பிள்ளையா, தகவல் புள்ளண்டா ஓகே, இல்ல சரியன்னா குறிய என்னன்ற பாருங்க. பொறுத்ததோட பொறுங்க. இந்த மாதம் முடியும் வரைக்கும் தான் இல்ல. அங்க தமிழகத்தில் அவரும் தொடங்கிட்டார், பட்டைய கிளப்புறார். இங்க இவரும் தொடங்கிட்டார். போயிட்டு வாங்க, சந்தோஷமா நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து சந்திக்கலாம். வணக்கம், நன்றி. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.